நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஐயோ என்னை எல்லாரும் சபிக்கிறாங்களே, என்னை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப பயந்து போய் ரொம்ப தகைச்சு போயிருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே பயப்படாதே, மகளே பயப்படாதே. எந்த சாபமும் உன்னுடைய குடும்பத்தையோ உன் பிள்ளைகளையோ உன் வேலையையோ உன்னுடைய பிசினஸையோ தொட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? உன்னை ஆசீர்வதிப்பார்களே ஆனால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பார்களே ஆனால் உன்னை சபித்தவர்களுக்கு அவர்கள் என்ன சொல்லி சபிக்கிறார்களோ அந்த வார்த்தையை நான் அப்படியே அவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஐயோ அவங்க எனக்கு செய்வன செய்யறாங்க, அவங்க எனக்கு விரோதமா மந்திரம் செய்யறாங்க, பிசாசு என் வீட்டுக்குள்ள வந்து கிரியை செய்யறான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எவைகளும் உன்னை சேதப்படுத்தாது. ஏனென்றால் உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபித்து போடுவேன். உங்களுக்கு விரோதமாக மாந்திரிகம் செய்கிறவர்களுக்கு விரோதமான காரியங்களை அவரே காரியங்களை நடப்பிப்பார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம போய் என்னை சாபம் விட்டுட்டான், அவன் எனக்கு விரோதமா பேசிக்கிட்டான், அதனால நானும் அவனுக்கு விரோதமா எழும்புவேன், நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி நீங்க முயற்சி செய்யாதபடிக்கு தேவனுடைய கரத்துல கொடுத்துருங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவரே அவங்க என்ன பார்த்து சபிக்கிறாங்க, ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமா செயல்படுறாங்க, ஆண்டவரே அவங்க எனக்கு விரோதமா மந்திரம் செய்யறாங்க, அதை நீங்க பார்த்துக்கங்க. நீங்க அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவைகள் உங்களை பார்த்து வருவதில்லை, அவைகளை பார்த்தே போய்விடுகிறது. எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே, ஒரு ஊர்ல ஒரு குருவும் சீஷனும் இருந்தாங்களாம். அவங்களுடைய தொழில என்னன்னு பாத்தீங்கன்னா பிச்சை எடுக்கிற தொழிலாம். பிச்சை எடுக்கிற தொழில அவன் பாருங்க, அவரு ஒரு இடத்துக்கு பிச்சை எடுக்க போகும்போது அந்த வீட்டில் உள்ளவங்க பயங்கரமா திட்டாங்களாம். பயங்கரமா, உனக்கெல்லாம் கை கால் நல்லா தானே இருக்குது, நீ ஏன் பிச்சை எடுத்து பிழைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அவமானமா திட்டாங்களாம் குருவை. இந்த குருவை திட்டினதை சீஷன் பார்த்து கொண்டே இருக்கிறான். ஆனால் குரு அதை பத்தி ஃபீல் பண்ணவே இல்லை. ஃபீல் பண்ணாம அவர் வந்துட்டார். அப்புறமா மறுநாள் என்ன பண்ணார்னா, அந்த பிச்சை எடுக்கக்கூடிய திருவோட அவர் கையில கொடுத்தாரு. கொடுத்துட்டு நீ வச்சுக்கோன்னு சொன்னார். திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதை வாங்கிட்டாரு. அப்புறமா வாங்கிட்டு திரும்ப என்ன சொன்னாரு, திரும்பவும் 2 நாள் கழிச்சு திருவோட அவர் கையில கொடுத்தாரு. சீஷனுக்கு ஒரே குழப்பம், இவர் என்ன வாங்குறாரு வச்சுக்கிறாரு, அப்புறமா கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் சொல்லிட்டாரு, இனிமே இந்த இது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டாராம் கடைசியா கேட்கும்போது. உடனே அந்த குரு சீஷனை பார்த்து கேட்டாராம், இந்த திருவோடு யாருடையதுன்னு கேட்டாராம். இது என்னுடையது அப்படின்னு சொன்னாராம். எப்படி என்னுடையதுங்கிற? இது என்னுடையது தானே, நான் தானே உனக்கு கொடுத்தேன், நீங்க எனக்கு கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கொண்டதுனால அது என்னுடையது. நான் இப்போ உன்ட்ட திருப்பி கேட்கிறேன், எனக்கு திருப்பி தந்துரு அப்படின்னு கேட்கும்போது அந்த குரு அப்படியே திருப்பி கொடுத்துட்டாராம். நல்லா கவனிங்க, இந்த குரு அந்த சீஷனுக்கு ஒரு பாடம் கற்பிச்சு கொடுத்தாரு. என்னுடைய இந்த உன் கையில கொடுத்த இந்த திருவோடு எப்படி என்னுடையதாக இருக்கிறதோ அதே போல என்னுடைய வார்த்தைகளும் என்னுடையது. நீ வேண்டான்னு சொல்லி நீ திருப்பி கொடுத்துட்டேன்னா அதை நான் எடுத்துக்கொள்ள முடியும், இல்ல நீ திருப்பி கேட்டுட்டேன்னா அதை நான் உங்க கையில திருப்பி கொடுக்க முடியும். நான் ஏற்றுக்கொண்டால்தான் அது என்னுடையதாக இருக்குமே தவிர நான் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது உன்னுடையதாக இருக்கும் என்று சொன்னான். அதே போலதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யாராவது உங்களை பார்த்து தேவையில்லாத வார்த்தைகளை பேசுனாங்கன்னா அவங்க என்னை பத்தி தான் பேசுறாங்க, அது எனக்குரியதான் நினைச்சீங்கன்னா அந்த சாபம் உங்களை வரும். ஆமென். உங்க பேரையே சொல்லி உங்களுக்கு முன்னாடி நின்று அவங்க சாபம் விட்டாலும் நீங்க அது எனக்குரியது அல்ல என்று அதை உதறி தள்ளுதலையானால் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் உங்களை சேதப்படுத்தாது. அவன் வேதம் சொல்லுகிறது, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது தேவன் அதை என்ன எப்படி செய்கிறாராம்? வாய்க்காதேபடியே செய்கிறாராம்.
மற்றவர்கள் உங்களுக்கு விரோதமாக செய்ய எல்லா காரியங்களையும் அவன் வாய்க்காதே செய்கிறாராம். சில பேர் நம்மளை பத்தி போராமையோடு கூட இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு. அவங்க எவ்வளவு போராமப்பட்டாலும், அவங்க எவ்வளவு உங்களுக்கு விரோதமான காரியங்களை அவங்க மற்றவங்களிடத்துல பேசி உங்க பேரை கெடுத்தாலும், நம்முடைய தேவன் அவர் நம்மோடு இருக்கிறார். பயப்படாதீங்க. என்னை எதுவும் சேதப்படுத்தாது. இன்னைக்கு முழுவதும் சொல்லுங்க, எதுவும் என்னை சேதப்படுத்தாது. யார் என்னை பத்தி புறங்கூறினாலும் சரி, என்னை பத்தி தப்பா பேசினாலும் சரி, அது எதுவும் என்னை பாதிக்காது. என்னுடைய வேலையை பாதிக்காது, என் குடும்பத்தை பாதிக்காது, என் எதிர்காலத்தை பாதிக்காது என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கையிடுங்கள். நான் சொல்லுகிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் உங்களுக்கு அந்த நாள் முழுவதும் பாதுகாப்பா இருந்து நீங்க யாரை ஆசீர்வதிக்கீங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க யாரை சபிக்கிறீங்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களையும் அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை சபிக்கிறவர்களையும் அவர் சபிப்பார். இன்றைக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு தெய்வத்தினுடைய செட்டைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். சந்தோஷமாக செல்லுங்கள். நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. God bless you.